எல்லா புகழும் எல்லா புகழும். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் பிரபல நடிகருமாகிய வள்ளல் என்ற பெயரை பெற்ற கேப்டன் அவர்கள் மறைந்து 132ஆம் நாளில் மத்திய அரசால் வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை பெறுவதற்காக கேப்டன் அவர்களின் துணைவியார் அவர்கள் கடந்த 8ஆம் தேதி டெல்லி சென்றார். விருதை பெற்று சென்னை திரும்பும் வழியில் அவருக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது. அவருடைய நினைவிடத்திலே ஆளுயர மாலை 20 அடி உயரத்தில் ஒரு மாலையை கட்சி நிர்வாகிகள் தயார் செய்து ரெடியாக வைத்திருந்தார்கள். அந்நியார் அவர்கள் பத்மபூஷன் விருதோடு வரும்பொழுது அந்த பாதையில் நடுக மலர் தூவி மரியாதை செய்து வரவேற்ற வண்ணம் இருந்தார்கள். அது மட்டுமின்றி கேப்டன் அவர்கள் நினைவிடத்தின் நுழைவாயில் வந்து சேர்ந்ததும் இந்த மாலையை அவருக்கு அணிவிக்கப்பட்டது. அந்த பத்மபூஷன் விருதை மக்களிடம் காண்பித்து, இந்த விருது உங்களுக்கான விருது, இது கேப்டனுக்கான விருது என்று வீரகோஷமிட்டார் வாழும் வேலு நாச்சியார், கேப்டன் அவர்களின் துணைவியார் அன்னியார் பிரேமலதா. இதோ அந்த விருதை உங்களிடம் காண்பித்து கொண்டிருக்கிறார். இது முடிந்து அடுத்து கேப்டன் பாதத்திலே வைத்து பூஜை செய்யக்கூடிய அந்த காணொளியை நாம் தொடர்ந்து காணலாம். கேப்டன் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ. இப்பொழுது அவருக்கு பிரமாண்ட வரவேற்பு இதோ மக்களால் அளிக்கப்படுகிறது.